மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து கூகுள் சேட் அப்ளிகேஷன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் கூகுள் சேட் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேட்டு அண்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த சேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைக் வாட்ஸ்அப் மாதிரி தான் நம்ம சேட்டை ஈஸியாக சேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்திங்கன்னா இந்த ஸ்பேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, லைக் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். நம்ம அதில் வாட்ஸ்அப் அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அவங்களோட நம்பரை சேவ் பண்ணி நம்ம சேட் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இதில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, நமக்கு மெயில் ஐடி இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக அவங்க கூட மெயிலில் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சேட் கிளிக் பண்ணலாம். ஸோ நியூ சேட் கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். ஸோ இந்த பர்சன் ஆர் ஸ்பேஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட சேட் பண்ணுவோம் அவங்களோட மெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா techy timez 2020 அப்படின்னு நம்ம சேனலோட மெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து சேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சேட் பண்ணுற இடத்தோட லே அவுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இஸ் ஆன் அப்படின்னு ஒரு இடத்த வந்து நமக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. சார் அங்கே தான் வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ண போகிறோம். ஹாய்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் டெக்ஸ்ட் மட்டும் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணலாம், வீடியோஸ் சென்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மீட் லிங்க் கூட நம்ம இதில் வந்து கூகுள் மீட்டே க்ரியேட் பண்ணி நம்ம அவங்க 2 பேர் கூட கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். அந்த தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கால்ஸ் பண்ணலாம், ஆடியோ கால்ஸும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா இந்த அவே அப்படின்ற ஆப்ஷனுக்கு இருக்கு இல்லையா, இந்த அவேன்ற ஆப்ஷனுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு காட்டும். ஸோ அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அது அந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேட்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்வர்சேஷன் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எமோஜிஸும் வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. எமோஜியும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒருத்தர்கிட்ட மட்டும் சேட் பண்ணுறது. ஸோ அந்த பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு குரூப் தான். இந்த குரூப் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து நியூ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து க்ரியேட் குரூப்ஸ், அந்த குரூப் நேம் தான் இங்கே ஸ்பேசஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து என்ன ஸ்பேஸ் வேணுமோ அது பேரை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்கி அப்படின்னு போட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடியாக நம்ம குரூப்பில் சேட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணி சேட் பண்ணிக்க முடியும். அந்த பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸையும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நம்ம சேட்டில் என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பீப்புள்ஸ் இன்வைட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்து கூகுள் ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து டாஸ்க்கை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க், ஸோ இப்போ ஒரு நான் டாஸ்க் 1 கொடுத்துட்றோம். பேர் வந்து டாஸ்க்கு வந்து டாஸ்க் 1 கொடுத்துட்டு அந்த பர்சனை வந்து செலக்ட் பண்ணுறேன். யார்கிட்ட நம்ம டாஸ்க் கொடுப்போம்னா அதை அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டாஸ்க் 1 கொடுத்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் தான். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷனே இல்லாமல் எப்படி வந்து இந்த சேட்டும் ஸ்பேஸும் வந்து நம்மளோட ஜிமெயிலே வந்து எப்படி ஆப்பில் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வரும். இது வந்து இந்த மாதிரி லே அவுட் வரும். இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் ஜென்ரலில் ஒரு லே அவுட் இருக்கும். அந்த லே அவுட்குள்ளே போங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ த சேட்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் அப்படின்ட்டு அந்த டேப் வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனோடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சேட்டும் ஸ்பேஸ் எனேபிள் ஆகிட்ருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் கிட்ட மெயில் ஆப் இருந்தால் மட்டும் போதும், ஜிமெயில் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் போதும், நம்ம இந்த சேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.